நீங்க சொல்ற அந்த கணக்கு ஒரு 15 தொகுதிகளில் மட்டும்தான் அவங்க வந்து 15 தொகுதிகளில் அவங்க வந்து 3வது இடம். நான் 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த சூழ்நிலை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தொகுதிகள் கூட சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, அது சட்டமன்ற தேர்தலுக்கு அது அந்த கணக்கு பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் இப்போதைக்கு டிடிவி தினகரன், புகழேந்தி உள்ளிட்ட அதிமுகவின் அந்த பிரிந்து சென்றவர்கள் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ஏற்படும். இதே இன்று கூட டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார், தாவேகா தலைமையில் ஒரு அணி உருவானால் அதிமுக பாஜக அணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடும் என்று கூறுகிறார். அது ஓரளவு சரியான கணக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல இல்ல, அவரவர்களுடைய அரசியல் பார்வையின் அடிப்படையில் இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அந்த அளவுக்கு ஆகுமா? அதுதான் சொல்றேன். இப்ப விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய முதல் நாள் முதலே திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அரசியல் எதிரி, பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கொள்கை எதிரி, இந்த 2 கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கூட்டங்கள்ல வந்து அவரே சொல்றார் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு. அப்ப டிவிகே ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்குமே என்றால் அதில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் எத்தனை வாக்கு சதவீதம் உள்ள கட்சிகள் இணைகிறது என்பதை பொறுத்துதான் அது 2ஆம் இடமா 3ஆம் இடமானு நம்ம பேச வேண்டிய நிலை உருவாகும். ஏன்னா இப்ப நான் சொன்னேன்ல, நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு 20-22% அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு, என்டிஏ அணிக்கு ஒரு 18-19% கிடைச்சிருக்கிறது. அப்ப இதிலிருந்து தாவேகாவுக்கு யாரெல்லாம் போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி இந்த என்டிஏ அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் இருந்தும் அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தும் எந்தெந்த அரசியல் கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல போகிறது என்பதை பொறுத்துதான் அது வலுவான கூட்டணியா, அது 2ஆம் இடமா 3ஆம் இடமா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். இதுல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக கடந்த 1980 40 ஆண்டுகளாக பல அரசியல் கட்சிகள் களத்திற்கு வந்தது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று நம்ம பல கட்சி பார்த்தோம். மறுமலர்ச்சி திமுக ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், அல்லது நீங்க தொடக்க காலம் போனீங்கன்னா மரியாதைக்குரிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்கி சோபிக்க முடியவில்லை. மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்கள், திரு TR அவர்கள், அதுக்கு அடுத்து சரத்குமார் அவர்கள், இப்படி பலருமே திரை உலகத்திலிருந்து வந்து அரசியல் கட்சியை தொடங்கி திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று வந்தவர்களில் எவரும் வெற்றி பெற முடியவில்லை. ஒரே ஒருவர், மரியாதைக்குரிய மறைந்த கேப்டன் விஜயகாந்த், அவர் மட்டும்தான் போராடி எதிர்கட்சி என்கிற அந்தஸ்துக்கு வந்தார். அது எதனால், எப்படி வந்தார்? தனித்து நின்ற போது ஒரே ஒரு தொகுதி தான் அவரால் வெற்றி பெற முடிந்தது. அதிமுக கூட்டணி வைத்ததால் ஒரு 41 இடங்கள்ல போட்டிட்டு 29 இடங்கள்ல வெற்றியிட்டு பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றார். அதுதான் தமிழகத்தின் அரசியல் தேர்தல் கள யதார்த்தம். இந்த பக்கம் அனைத்து இந்திய அதிமுக, இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு கூட்டணி வைத்தால்தான், அது எந்த பெரிய தேசிய கட்சி ஆனாலும், மாநில கட்சிகள் ஆனாலும், புதிய கட்சிகள் ஆனாலும், பழைய கட்சிகள் ஆனாலும், இவர்களோடு அணி சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு 4-5 MP 10-20 MLA பெற முடியும் என்பது இதுவரையிலான நிலை. இப்போது விஜய்க்கு வருவோம். விஜய் அவருடைய அந்த செல்வாக்கு என்பது ரசிகர்கள் மட்டத்தில் பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கு. எத்தனை சதவீதம் வாக்குகள் வரும், எவ்வளவு இடங்களை அவர் கைப்பற்றுவார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்னும் வலுவான கட்டமைப்பு உருவாகவில்லை. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் என்று திரு செங்கோட்டையன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இன்னும் இந்த ஜனவரி மாதம் வரைக்குமே இந்த நிலைப்பாடு இருக்கும். யார் யாரோடு கைகோர்த்து வலுவான கூட்டணியை கட்டமைக்கிறார்கள்? குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதோடு அணி சேர்ந்திருக்கிற சுமார் 10 கட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 18-10 அமைப்புகள் அவர்களோடு உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள். இப்போது காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? கடந்த பதிவிலே அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தேசிய காங்கிரஸ் கட்சி பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தது, அந்த ஐவர் குழுவில் இருக்கிறவருடைய கருத்துக்கள், அவங்க கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கைகள்
இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்குமா அல்லது காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுகிற முயற்சியில் திமுக ஈடுபடுமா அல்லது காங்கிரஸ் கட்சியை வெளியேறுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக